மைக்கேம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெஸ்ட் பெங்காலில் இன்றைக்கி எலெக்ஷன் முடிஞ்ச கையோட எக்ஸிட் போல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. பல வகையான டிஃப்ரென்சஸ் இருக்குது ஒவ்வொருத்தவங்க கருத்து கணிப்புலையும். அதை பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி சார் கிட்டே கேட்டு என்ன நிலவரம்ன்றத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கி எக்ஸிட் போல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? நிறையா விஷயம் மாறி இருக்கு. அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம், அந்த செந்தில் பாலாஜி வழக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். ஆமாம், டிரான்ஸ்ஃபார்மர் முறைகேட்டில் வந்து சிபிஐ வந்து விசாரிக்கணும் அப்படின்ட்டு ஹைகோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. அறப்போர் இயக்கம் மற்றும் அதிமுக சேர்ந்து வழக்கு பதிவு செஞ்ச வழக்கில் ஹைகோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. அதாவது டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொள்முதல் பண்ணதில் கூடுதலாக 379 கோடி ரூபா செலவாகிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கோட் பண்ணுவாங்கள்ல ஒரு தொகை எல்லாருமே, அதை தாண்டி வேறு வேண்டப்பட்டவங்க யாராவது கூடுதலாக கோட் பண்ணி அவங்களுக்கு இவங்க ஒதுக்கி கம்மியாக கோட் பண்ணவங்களுக்கு கொடுக்காமல் போய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது வரும். அது வந்து பார்த்தா இவ்வளோ ஃபேவரானவங்களுக்கு கொடுக்காது, ஆனால் இது இவ்வளோ ஜாஸ்தி விலை வாங்கியிருக்காங்க, அப்போ கூடுதலாக இவ்வளோ பணம் போயிருக்கு. அப்போ அந்த மாதிரி கருணை பண்ணுறது, அந்த மாதிரி உபகாரம் பண்ணுறதுன்னா அதுக்கு பின்னாடி ஆதாயம் இருக்கும். இதை வந்து அறப்போர் இயக்கம் இது பண்ணி உயர்நீதிமன்றத்தில் வழக்காக போட்டாங்க. அந்த வழக்கு அவங்க வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்தாங்க, அவங்க நடவடிக்கை எடுக்கலை. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வழக்கு பதிவு செய்ய சொல்லி இவங்க வழக்கு பதிவு பண்ணாங்க, எஃப்ஐஆர் போட சொல்லி. அதோடு சேர்ந்து அதிமுகவும் அதில் வழக்கில் இணைஞ்சிட்டாங்க. ஆனால் வந்து அதுவும் நடக்கலை. கடைசியாக ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு விசாரிக்கணும்னு கோரிக்கையாக இருந்தது. அந்த வழக்கு விசாரணை முடிவில் இன்றைக்கி உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து டான்ஜெட்கோ, அதான் மின்சார வாரியம், டான்ஜெட்கோ ப்ளஸ்ஸு லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க வந்து அந்த இவங்களுக்கு ஒத்துழைக்கணும், 2 வாரத்துக்குள்ளே ஆவணங்களை ஒப்படைக்கணும் அப்படின்னு இருக்காங்க. செந்தில் பாலாஜி இது வந்து நாங்கள் வழக்கமாக பண்ணுறது தான், அதனால் அந்த மாதிரி முறையில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம், இதில் முறைகேடு எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நீதிமன்றம் சிபிஐ வழக்கு விசாரணைக்கு உத்தரவிடுதுன்னா அப்போ அதில் பின்னணியில் ஏதோ இருக்குன்னா கவனிக்கத்தக்க ஒன்று தான். இப்போ சிபிஐ இதை விசாரித்து உடனடியாக எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா இந்த விவகாரத்திலும் இடி வரும். வழக்கு தேய்ச்சா பூதம் வரும், வழக்கு போட்டால் இடி வரும். அதனால் இதே மாதிரி பெரியசாமி அவர்கள் மேலேயும் வழக்கை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. இடி ஃபைல் பண்ண வழக்கை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? வீட்டு மனை சம்மந்தப்பட்ட எப்படி பார்க்குறீங்க? அனாலிசிஸ்ன்றதா அப்படியா? அதாவது அந்த வழக்கு வந்து இந்த மூல வழக்கு இருக்குல்ல, ஆமாம், ப்ரெடிகேட் அஃபென்ஸ், அது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை பெருசாக பண்ணாமல் அந்த வழக்கு ரத்தானது. மூல வழக்கு ரத்தானா இதுவும் விளக்க தேய்க்காமல் இருந்தால் மறுபடியும் உள்ளே போயிடும். வழக்கு இல்லாமல் போச்சுன்னா ஈடி மறுபடியும் வெளியே போயிடும். அந்த அடிப்படையில் வழக்கே இல்லைங்க, அப்புறம் எங்களுக்கு வந்து ரத்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் அது ஒரு ப்ரொசீஜர். அந்த அடிப்படையில் இந்த வழக்கு ரத்தாயிருக்குது. அதனால் இது வந்து உடனே அவர் வந்து இடி வழக்கு இல்லை, அதில் வந்து எதுவும் கிடையாது. இந்த வழக்குக்கு ஒரு வேளை மறுபடியும் உயிர் வந்துச்சுன்னா மறுபடியும் இடி வரும். செந்தில் பாலாஜி வழக்கில் தான் நடந்தது. ஹைகோர்ட்டில் போய் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க, உச்சநீதிமன்றம் போனோன்னா அந்த வழக்குக்கு உயிர் வந்தது, மறுபடியும் இடி வந்தது. அதனால் வழக்கு வந்ததுன்னா இடி வரும். பார்ப்போம். இன்னும் அந்த பல விஷயங்கள்லாம் இருக்குல்ல, நேற்று பேசினோம், நேரு இது அந்த துறை, அந்த மாதிரி விவகாரங்கள்லாம் இருக்குது. இது ஒன்று. சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க எக்ஸிட் போல். பலரும் ஃபோன் பண்ணிட்டாங்க. இன்னும் நைட்டு நான் எத்தனை பேருக்கு ஆறுதல் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. அதனால் எல்லோரும் உங்களுக்கு தானே ஆறுதல் சொன்னதா எக்ஸிட் போல் வந்துருக்கு. எனக்கு ஏன் ஆறுதல் சொல்லணும்? நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லிட்டேன், இது இப்படி போனால் இப்படி வரும்னு நம்ம ஒரு கணிப்பை வெளியிடுறோம். அது நடக்கலைன்னா நம்ம என்ன கடவுளா? நம்ம கணிப்பு தவறுதுன்னா நம்ம அதில் உண்மையிலேயே எங்கேயோ மிஸ் பண்ணியிருக்கோம் என்னன்றது. இப்போது நான் சொல்கிறேன், இந்த எக்ஸிட் போல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? 5 பேரில் 3 பேர் டிஎம்கே சொல்லியிருக்காங்க, 2 பேர் ஏடிஎம்கே சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் தாவேகா வரும்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், இந்தியா டுடே உடைய அந்த நியூஸ் எக்ஸ் இது கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே ஆடி போச்சு. 120 தொகுதிகள் வென்று ஆட்சி அமைப்பாங்க. 35% வாக்கு. 37 இவங்க வந்து 35. வாக்கு சதவீதம்லாம் ஓகே. அதாவது 98லேருந்து 120 இடங்கள்
டிவிகே பிடிக்கும். டிவிகே 92லேருந்து 110 இடங்கள் டிஎம்கே கூட்டணி, 22லேருந்து 32 இடங்கள் அதிமுக கூட்டணி. 23% அதிமுக சுருங்கி போகுது. மற்ற எல்லாருடைய பர்சன்டேஜும் எங்கே போச்சுன்னு தெரில அப்படின்ற மாதிரி. என்டிகேக்கு வந்து நாம் தமிழர் கட்சி 3% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 120 தொகுதி பிடித்து தாவேக்கா பிடிக்குன்றது இவங்க ஒருத்தர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் மெஜாரிட்டி வந்து டிஎம்கே தான் இந்த வாட்டி 2ஆம் முறையாக ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான சொன்னது வந்து டிஎம்கே அப்படின்ற மாதிரி வந்திருக்குது. இதில் பீப்புள்ஸ் பல்ஸு என்டிடிவியோட அவங்க வந்து 145லேருந்து 125ல் 145 டிஎம்கே, 65லேருந்து 80 ஏடிஎம்கே, 18லேருந்து 24 டிவிகே, 2லேருந்து 6 என்டிகே. மேட்ரிஸ் ரிப்பப்ளிக் டிவி 122 132 டிஎம்கே, 87லேருந்து 100 ஏடிஎம்கே, 10லேருந்து 12 டிவிகே, 0 to 6 என்டிகே. பிமார்க் ரிப்பப்ளிக் அவங்க வந்து 125 to 145 டிஎம்கே, 65 to 85 ஏடிஎம்கே, 16 to 26 டிவிகே, 1லேருந்து 6 நாம் தமிழர் கட்சி இல்லை அதர்ஸ்ன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. சாணக்கியா 148 160 டிஎம்கே வாரி கொடுத்துருக்காங்க, அவங்க தான். ஏடிஎம்கே 50 to 65, டிவிகே 13 to 18, நாம் தமிழர் கட்சி 5 to 8. இதில் ஓட் வைப் அப்படின்ற இது வந்து அவங்க வந்து 103லேருந்து 113 திமுகக்கு, 114லேருந்து 124 ஏடிஎம்கேக்கு, 4லேருந்து 10 டிவிகே 0 என்டிகே 0. ஜேவிசி வந்து 75லேருந்து 95 டிஎம்கே, 128லேருந்து 147 ஏடிஎம்கே, 8லேருந்து 15 தாவேக்கா, 0 நாம் தமிழர் கட்சி. கிட்டத்தட்ட இந்த ஜேவிசி தான் நம்மளும் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி. இதுதான் இன்னும் பலரும் இதுதான் சொல்லியிருந்தாங்க. அப்போ 4 இதில் வந்து டிஎம்கேவும் 2 இது ஏடிஎம்கே வரும் ஆட்சி பிடிக்குன்ற மாதிரியும். அதனால் இப்போ இதில் 120ன்னு கொடுத்தாங்கல்ல, அவங்க வந்து பீகார் எலெக்ஷனில் கரெக்டாக கொடுத்தாங்க, கொஞ்சம் தான் வித்தியாசம் வந்தது. அப்போ தாவேக்கா ஆட்சியை பிடிக்கும் அப்படி வச்சுக்கலாமா? அவங்க தான் 120ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8 to 8% உள்ள கட்சிக்கு 2 to 6 இந்த மாதிரிலாம் நாம் தமிழர் கட்சி பலரும் கொடுத்துருக்காங்க, நாம் தமிழர் கட்சி. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பார்க்குறது என்னென்னா, நீங்கள் போய் எடுக்கிறதுல பர்சன்டேஜ் பிரிக்கிறாங்க, யாருக்கு எவ்வளோ. இது ஆக்சுவலி இந்த மாதிரி கருத்து கணிப்பு எப்படி சார் எடுக்கிறாங்க? எலெக்ஷன் முடிச்சுட்டு வரவங்கள்ட்ட கேட்குறது எப்படி மண்டலம் வாரியாக எடுக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு போன நாடாளுமன்ற தேர்தலையே எல்லாருக்கும் இந்த தடவை பிஜேபி 400 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிரும் அப்படின்னு எல்லாரும் சொன்னோன்னா, இவனுங்களும் அதே மாதிரி உருட்டினாங்க. எல்லாரும் 400 சீட், 425 சீட், 450 சீட், 400 380 இப்படியே உருட்டினாங்க. பிஜேபி வந்தது எவ்வளோ? 240. அதனால் இந்த எக்ஸிட் போல் வந்து பெரும்பாலும் டெஸ்கில் இருந்து பண்ணப்படுது அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது. சரி, இப்படி முன்னுக்கு பின் முரணா இப்படியும் இல்லாமல் வந்திருக்கு. 4 டிஎம்கேக்கு ஃபேவராக, 2 ஏடிஎம் ஃபேவராக, 1 டிவிகேக்கு ஃபேவராக. அதனால் இந்த முடிவுகளை நாம் வந்து சற்று தள்ளி வைப்போம். இன்னும் கொஞ்சம் இந்த வயசாலாம் கொடுப்பாங்க, போக நான் நைட்டு வரோம் அது வரும், அதெல்லாம் பார்த்துட்டு நாளை கூட எதாவது முடிஞ்சால் நம்ம விரிவாக பேசலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த எக்ஸிட் போல் வச்சுக்கிட்டு இதுதான் தேர்தல் முடிவுன்னு ஒரு 4-5 நாளைக்கு வேணால் யாராவது சந்தோஷப்பட்டுக்கலாம், இல்லை யாராவது வருத்தப்படலாம். கரெக்டான முடிவுன்றது மே 4 தான் வரப்போகுது. அதனால் என்னுடைய கணிப்பு கிட்டத்தட்ட நான் சொல்கிறதுல தான் உறுதியாக இருக்கிறேன். கிட்டத்தட்ட விஜய் பிரிக்கிற வாக்குகள் என்டிஏக்கு சாதகமாக போகுங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்து இரட்டை இலக்கத்தில் வாக்கு வாங்குறவங்க தான் மெஜாரிட்டி சொல்லியிருக்காங்க. இரட்டை இலக்கில் புரியல, ஐ மீன் தொகுதி சொல்கிறேன், 10 தொகுதி அந்த மாதிரி இரட்டை இலக்க தொகுதி. எல்லாருமே வந்து 3 இலக்கம் சொல்லலை, டபுள் டிஜிட் தான் சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஒரே ஒருத்தர் மட்டும் இந்தியா டுடே மட்டும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதனால் இது என்னன்றதை வந்து நம்ம மே 4 தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இன்னர் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் வரும், அதை வச்சு வேணால் நம்ம நாளை பின்ன பார்க்கலாம். நம்ம நேயர்கள் வந்து இந்த விஷயத்தில் எல்லாருமே வந்து ஊரே ஒரு பக்கம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. இதில் இன்னொரு சந்தேகமாக எனக்கு வருது, யாரை கேட்டாலும் தாவேக்கான்னு சொன்னாங்களே அப்படின்றாங்க. அப்புறம் இது என்ன? அதனால் இன்னைக்கு காலையில் ஒருத்தர் சொன்னார், ஆங்கில ஊடகங்கள்லாம் நம்பாதீங்க அப்படின்னு.
சரவணன் போட்டிருந்தார். அதனால் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒருத்தர் திமுககாரே ஃபோன் பண்ணி என்னங்க இப்படி வந்திருக்குன்னு கேட்குறாரு. சந்தோஷம் தானே பண்ணணும். ஆமாம், என்னங்க இப்படி வந்திருக்குன்றாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. எக்ஸிட்டை போல பொறுத்தவரையும் நீங்கள் எதுவும் நம்பலை. அதெல்லாம் வந்து அவ்வளோ இதுவும் கிடையாது. அதான் சொன்னேன், இது ஏடிஎம்கேக்கு ஃபேவராக இருந்தால் அப்புறம் இருப்பீங்களா சார்? என்னுடைய கணிப்புன்னு வருது இல்லை, ஒன்று இருக்குல்ல, அப்படி தானே நான் பார்ப்பேன். எனக்கு ஒரு உரிமை இருக்குல்ல. ஏங்க நான் வந்து இதான் நடக்கும்னு ஒரு இது சொல்கிறேன். அது நடக்கலைன்னா நம்ம ஏற்றுக்கணும். அதுவும் தேர்தல் முடிவு தான். இதை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று, இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்கு நான் கடவுள் இல்லைன்னு அன்றைக்கே சொல்லிட்டேன். நான் ஒரு ஒரு அனலிஸ்ட்டு. இந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது இப்படி போகலான்னு. ஆனாலும் இந்த முறை தேர்தல் எல்லோரையுமே குழப்பி விட்டுருச்சு. அப்படி குழப்பி விடும் போது இந்த பிரிகிற வாக்குகள் எங்கேருந்து பிரிக்கிறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. அதனால் இப்போ ஒருவேளை இப்போ இந்த கணிப்புகள் கரெக்டாக இருக்குதுன்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் எடுத்துட்டு அந்த சைடு போக விடாமல் தடுத்துட்டாரு. ஏடிஎம்கே போக விடாமல் தடுத்துட்டாரு. அந்த மாதிரி ஒரு இதுக்கு கூட நம்ம வர வேண்டியிருக்கும். எல்லாமே நம்ம தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணணும். இப்போவும் நான் சொல்கிறேன், நான் தான் முதல்ல சொன்னேன், என்னுடைய அந்த கணிப்பில் நான் வந்து உறுதியாக இருக்கிறேன். பலரும் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பண்ணி உறுதியாக இருக்கிறாங்க. ஜேவிசி பல இது பண்ணியிருக்காரு. அங்கே அந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுதான் வந்திருக்குது. ஒரு இதுலேயும் அந்த மாதிரி தான் வந்திருக்குது. அதனால் எல்லோருமே சொல்லிட்டாங்கன்னா நம்ம கூட ஏற்றுக்கலாம். எல்லாருமே சொல்லிட்டாங்கண்ணா. 7க்கு 3 இல்லையா, 4 தானே அந்த சைடு மெஜாரிட்டி இருக்கே சார். ஆனால் மெஜாரிட்டினா அதில் சில இது வந்து எப்படி உள்ளே போய் பார்த்தா அந்த கம்பெனிகள் என்னன்னு தெரில. இப்போ இவங்க ஒருத்தவங்க வருவாங்க, சி ஓட்டர்ஸை காணும், இன்னும் ஒரு 2 பேர் வருவாங்க. இப்போ அவங்களெல்லாம் காணும், இதில் என்னென்னு தெரில. அதனால் அந்த இது என்ன ஏதுலாம் பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அதே மாதிரி மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட கேரளாவில் யூடிஎஃப், ஆமாம், காங்கிரஸ் ஆட்சிக்கு அங்கே இழுபறி மாதிரி வருது. பிஜேபி நம்பர்ஸ், அசாம் தெரிஞ்ச கதை தான், பிஜேபி தான் அப்படின்றது. பாண்டிச்சேரியும் நம்ம ஏற்கனவே கணிச்சே தான் வந்திருக்குது, என்டிஏ தான் வரும். விஜய் கணக்குகளை துவக்குவார்னு சொன்னோம், கிட்டத்தட்ட கணக்குகளை துவக்குகிறார். அதுலேயும் நம்ம கணிச்சே தான் இருக்குது. 4 தொகுதி வரைக்கும் வாங்குவார்னு நான் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட பெரும்பாலானோர் அதான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரி இது அது ஒன்று. அஸ்ஸாம் இது, வெஸ்ட் பெங்காலும் நம்ம இதெல்லாம் சொல்லலை, திருவண்ணாமலை ஆட்சி இலக்கெல்லாம் சொல்லலை, இழுபறி வரும் எப்படி வரும் தெரியாதுன்னு. கேரளாவும் நம்ம சொல்லிட்டோம், இந்த தடவை காங்கிரஸ் தாங்க, ஏன்னா உள்ளாட்சியிலையும் அடித்தாங்க, அதுலேயும் அடித்தாங்க. இங்கே மட்டும்தான் எல்லாருக்குமே குழப்பம். இப்போ வரையும் குழப்பம், எல்லாருக்குமே குழப்பம் இருக்குது. எனக்கு குழப்பத்துக்கு காரணம் டிவிக்கேன்னு சொல்லலாமா? ஆமாம், நான் தான் சொன்னேன், விஜய் தான் ஃபேக்டரி, விஜய் சுற்றி தான் அரசு. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட விஜய் அதிகமாக வாங்குற மாதிரி தானே இது கருத்து கணிப்பு இருக்குது. கருத்து கணிப்பு இருக்குது. ஆனால் இப்போவும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வாங்கினீங்கன்னா தான் இவ்வளோ சீட்டு வாங்க முடியும், இவ்வளோ சீட்டுகளாக கன்வெர்ட் ஆகும். அப்போ அது எங்கே மிஸ் ஆகும்னா, ஒருவேளை டபுள் டிஜிட்டோ ஏதோ வர்றாருன்னா அது எங்கே வரும்னா, மும்முனை போட்டியுமே 3 பேருமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக வந்துடுவாங்க. 30% 100 வந்து அப்படி பிரிக்கிற மாதிரி. இல்லாட்டி அந்த இடத்துல மட்டும் இவரது கொஞ்சம் ஏறி ஒருத்தர் ரொம்ப கீழே போயிட்டுருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்போது தான் சீட்டாக கன்வெர்ட் ஆகும். அந்த மாதிரி ஃபைட் பண்ண அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10க்குள்ளே தான் இருப்பாங்க தமிழ்நாட்டில் இவங்க தாவேக்கா. மற்ற இடம்லாம் எனக்கு பெருசாகவே தெரில. என் கோபிச்செட்டிப்பாளையத்துலேயே நம்ம இவர் செங்கோட்டையன் பேசுகிறாங்களா? இல்லை. அப்போ அவ்வளோ பெரிய அவங்க டிவியை பொறுத்தவரை சிட்டி சைடு தானே சார், நல்ல நகர்ப்புறங்கள் தான். ஒருத்தர் போட்டிருக்காரு, சென்னையில் தான் அதிகமாக 8-9 சீட்டு பிடிப்பாங்க டிவிக்கே அப்படின்னு போட்டிருக்காங்க. பிடிச்சா சந்தோஷம் தான், எனக்கு கோட்டையில் ஓட்டவும் தான் எனக்கு வரவேற்பேன். அதே மாதிரி தாவேகா ஆட்சிக்கு வந்தால் உண்மையிலே வரவேற்கலாம், வரட்டும், மாற்றம் வரட்டுமே. ஆனால் அந்த மாதிரி எனக்கு அந்த ஒரு இது இல்லை, அப்படி வரணுன்றமாலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் விஜய் மட்டும் தான் ஜெயிப்பார் நம்ம சொல்லியிருந்தோம், நீங்கள் சொல்லியிருந்தீங்க. விஜய் ஜெயிப்பார், கூட ஒருத்தர் 1லேருந்து 3 பேர் ஜெயிப்பாங்க, 1 to 3, அதான் என்னுடைய இதாக இருந்தது. ஓகே, விஜய் ஜெயிப்பார். இழுபறியாக நம்ம ஒரு 3 சொல்லியிருந்தோம்ல, அதில் வரதுக்கு வாய்ப்பு சொல்லியிருந்தோம். அதனால் இது இவர்களுக்கு கொடுத்த எண்ணெய் ஏடிஎம்கே கொடுத்துருக்காங்க, ஏடிஎம்கே கொடுத்த எண்ணெய் டிஎம்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸிட் போல் அப்படி தானே வருது, நம்ம கொடுத்தது அப்படி தானே வந்துருக்கு. ஆமாம். அதனால் என்டிகேக்கு 6 சீட்டு, 8 தொகுதியில் எல்லாருமே காமனாக சொல்லியிருக்க இதில் எனக்கு என்ன கொலை பண்ணா 8% அவங்களது மேக்ஸிமம் வாங்கினாங்கன்னா 10% வாங்கினாலும் மிகப்பெரிய வெற்றி என்டிகேக்கு. ஏன்னா
அவங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் பெரும்பாலும் வாக்களிக்கிற ஒரு நிலைமை. ப்ளஸ்ஸு இந்த தடவை எல்லாருமே வாக்கை பிரிச்சுக்கிறாங்க. அதில் டிவிகே வந்து ரொம்ப பிரிக்குது, ஏடிஎம்கே அவங்களுடைய வாக்கு இந்த கேப்பில் வந்து இவருக்குன்னு வாக்கு இருக்கிறதுன்றது 8%. அதுலேயே டிவிக்கு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்குது 24ல் எங்கள் தாங்க. அப்போ 6% இல்லை 8% வச்சுக்கிட்டாலும் இல்லை, அதை விட இப்போ சீமான் சொன்ன மாதிரி இந்த தடவை நாங்கள் மும்மடங்கு 24% வாக்குகள் வாங்குவோம்னு சொன்னாலும் ஒரு சீட்டு கூட வர முடியாது. ஏன் அவ்வளோ ஷேராக சொல்கிறீங்க? 24%. அவர் சீமானே என்ன சொன்னார்னா, மும்மடங்கு பாய்ச்சல் வேகத்தில் நாங்கள் போவோம், 24% வாக்குகளை வாங்குவோம்னு சொன்னார். அப்படி பார்த்தாலும் 3-24 தானே வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் காரைக்குடியில் நிற்கிறாரு. அந்த போட்டியில் அவருக்கு அதிகமான வாக்குகள் சீமானுக்காக நம்ம போடணும் அப்படின்னு போட்டு அவர் ஜெயித்தால், அப்படி பார்த்தா ஒரு சீட்டு தான் ஜெயிக்கிறதுன்றது இருக்குது. மற்ற இடங்கள்ல ஒரு சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, நீங்கள் அதுவும் இல்லைன்னு தான் சொல்கிறீங்க. ஆமாம், அங்கே 4 முனை போட்டினா காரைக்குடியில் 98,000 ஓட்டு ஏடிஎம்கே, 70,000 ஓட்டு மாங்குடி காங்கிரஸ், 40,000 ஓட்டு தான் இவர் வச்சுருக்காரு. இதிலிருந்து தான் பிரபு பிரிக்கணும் தாவேகா. அப்போ இந்த 3லேருந்து தான் பிரிப்பாங்க. இப்போ 3லேருந்து பிரித்தா யாருது ரொம்ப பிரியுதோ யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணும். ஒருவேளை இவங்களதெல்லாம் பிரித்து நாம் தமிழர் அப்படியே இருந்ததுன்னா அப்புறம் எவ்வளோ பிரிக்கணும் பார்த்துக்கோங்க. 98,000லேருந்து எங்கே வரணும்? 40,000 39,000 வரணும். அப்போ எவ்வளோ ஓட்டு? அந்த சைடு ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ 40ன்னு வச்சிங்கன்னா 58, 59,000 ஓட்டு ஏடிஎம்கேக்கு இல்லாமல் போகணும். அப்போ 59 ஓட்டு ஏடிஎம்கே இல்லாமல் போச்சுன்னா சீமானுக்கு அது கன்வெர்ட் ஆகணும். ஓகே, 59ல் பிரபுக்கும் கிடைக்கணும். அதே மாதிரி மாங்குடி ஓட்டும் சீமான் கன்வெர்ட் ஆகணும், பிரபுக்கும் கிடைக்கணும். இப்படி இருந்தால்தான் அவருக்கு 20,000 40,000 கிடைக்குது. 80,000 ஓட்டு சீமான் 80,000 வாங்கினார்னா ஜெயிச்சிருவார். சரி, 60,000 வாங்கினா கூட மற்றவங்க 50-40 வாங்கினா கூட ஜெயிச்சிருவார். அப்படி தான் வாய்ப்பு இருக்குது. 4 முனை போட்டு எப்படி வரும்னு தெரியாதுல்ல. ஒரேடியாக 58,000 ஓட்டாக இல்லாமல் போயிடும் டிஎம்கேக்கு. ஏன்னா தேர்போகியே நிற்கிறாரு. போன தடவை அவர் தான் 48,000 ஓட்டு தனியாக நின்று வாங்கினார். ஏடிஎம்கே தனியாக 50,000 ஓட்டு வாங்கிச்சு. ராஜா பிஜேபி ஓட்டு இருக்குது. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன் அதுவும் கஷ்டம் அப்படின்னு. அதனால் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கன்னா அப்போ எக்ஸிட் போல் எப்படி இருக்கும் பாருங்கன்றேன். சீமானே நம்பலை, நான் 24% வாங்குவேன் தான் சொல்கிறார். நம்மளாம் எல்லாருமே கொடுக்கறது வந்து 8% தக்க வச்சிட்டாலே பெரிய விஷயங்க. அவங்க தமிழ் தேசியத்திற்கான வாக்குகள் 8% இருக்குது, அவங்களுக்கான யூனிக் வாக்குகள் இருக்குது அப்படின்னு. ஆனால் 10% ஆனால் பெருவெற்றி. இப்போ பொறுத்தவரையும் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், சீட்டு வாய்ப்பு கன்வெர்ட் ஆகாதுன்றது தான் என்னுடைய இது. சரி சார், இப்போ இந்த நிலைமையில் இந்த எக்ஸிட் போலை பொறுத்தவரை வந்து தொங்கு சட்டசபை வர்றதுக்கு தான் மேக்ஸிமம் சான்சஸ் இருக்க மாதிரி தெரியுது. முக்கியமான விஷயங்க. இப்போ இவங்க கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா 179லேருந்து 120க்கு அப்படி வந்துட்டாங்க டிஎம்கே. ஆமாம், அப்போ தொங்கு சட்டசபை அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். தொங்கு சட்டசபை இல்லை, கூட்டணி ஆட்சி. இவங்க சொல்லி பிரபந்தம் கூட்டணி ஆட்சி. இன்றைக்கி சோடங்கர் ஆரம்பிச்சிட்டாரா? ஆமாம், ஆட்சியில் வந்து பங்கு கேட்போம், அதனால் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் அப்படின்ட்டுருக்காரு. அதை ஒரு மாதிரி கொண்டு போகிற மாதிரி நிலைமைக்கு தான் இவர்கள் ஆக வேண்டியது இருக்கும். திருமாவளவன் தீர்க்கதரிசியோ? திருமாவளவன் இல்லை, நிலைமை அப்படி போய்கிட்டு இருக்குது. இல்லை ஒருவேளை வந்தால் அப்படி வரலாம் அப்படின்ற மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கும். எப்போவுமே இந்த சிங்கிள் கட்சி மெஜாரிட்டின்னு வந்தாலும் அந்த திமிர்த்தனம் வந்துடும். அது இல்லாமல் இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். நாற்காலியில் 4 கால் வந்து 4 பேர்கிட்ட இருக்கணும். 4 பேர் 3 கால் ஒருத்தட்ட, ஒரு கால் இன்னொருத்தட்ட இருந்தால் கூட சிக்கல் தான். அது முக்காலே ஆகிடும். அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். இது எல்லாமே உறுதியும் அல்ல, இது எல்லாமே உறுதி இல்லைன்னு சொல்ல முடியாது. நாம் எல்லோரும் கணிப்பதில் கடவுளும் அல்ல. பார்ப்போம் என்ன வருதுன்றதை. இன்னும் ஒரு எத்தனை நாள் இருக்குது? 29, 30, ஒரு 5 நாள் இருக்கும். 5 நாள் பொறுத்திருந்து பார்ப்போம். 5 நாட்களுக்கு சிலர் சந்தோஷப்பட்டு கொள்ளட்டும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி எக்ஸிட் போல் தான் 2016 எல்லாரையும் குழப்பி விட்டுச்சு. அப்போ வந்து திமுக தான் ஜெயிக்கும், ஏன்னா நமக்கு நாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரிய அளவில் சுனில் ககுலு அந்த இதை டீம் வச்சு பெரிய அளவில் ஒரு பிரச்சாரம்லாம் போனார். ஆமாம், அன்றைக்கி ஊரே ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தது, பத்திரிகையாளர்கள் எல்லாருமே. நானும் இன்னும் சில பேர் மட்டும் தனிமைப்பட்டு கிடந்தோம். இல்லை அதிமுக தான் ஆட்சியை பிடிக்கும் மறுபடியும் அப்படின்னப்போ பலரும் என்கிட்ட வாதம் பண்ணாங்க, சிலர் சண்டே போட்டாங்க, இதெல்லாம் நடந்தது.
அப்போ ஒரு 145 சீட்டு வரைக்கும் 135 145 சீட்டு வரைக்கும் அதிமுக கூட்டணி வரும் அப்படின்லாம் நான்லாம் பேசிகிட்டு இருந்தேன். 200 சீட்டுக்கிட்ட டிஎம்கே வரும், 189 சீட்டு வரும், இப்படிலாம் பலரும் வாதம் பண்ணாங்க. அன்றைக்கி எக்ஸிட் போல் எப்படி வந்துச்சுன்னா பெரும்பாலான இது இதே மாதிரி தான். இப்போ நான் சொன்னல 4க்கு 4 அவங்க, 2 ஏடிஎம்கே, 4 டிஎம்கே, 2 ஏடிஎம்கே, 1 டிவிகேன்னு இருந்தது. அப்போ எப்படி இருந்ததுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இது, அதாவது இந்தியா டுடே 122, இப்போ விஜய் ஜெய்பான் சொல்ல அவர் 124 140 திமுக வரும் நாப்பில். நியூஸ் நேஷன் 118 120, இப்போ அவங்களாம் காணும் எங்கன்னு தெரில. நியூஸ் எக்ஸ் டுடே சாணக்கியா முதலாவது தான் 150 140 டிஎம்கேக்கும் 90 ஏடிஎம்கே கொடுத்தாப்புல. ஏபிபி நியூஸ் நீல்சன் இப்போ அவங்கள காணும் என்னன்னு தெரில. 132 ஏடிஎம்கே 132 டிஎம்கே 95 ஏடிஎம்கே கொடுத்தாங்க. என்டிடிவி 120 டிஎம்கே 103 இது. இதில் 2 பேர் மட்டும்தான் ஏடிஎம்கே ஜெயிக்கும் அப்படின்னது. ஒன்று வந்து டைம்ஸ் நவ் சி ஓட்டர் 139 கொடுத்தாங்க, டிஎம்கேக்கு 78 கொடுத்தாங்க. ஆனால் அவங்க 98 வந்துட்டாங்க. 17 மக்கள் நல கூட்டணி கொடுத்தாங்க, அது இங்கே வந்துச்சு. இது அந்த ஸ்பைக் நியூஸ்ன்னு சொல்லிட்டு வருது, அவங்க 142ன்னாங்க. 142 87 இவங்களுக்கு கொடுத்தாங்க டிஎம்கேக்கு, ஏடிஎம்கே 142 பிடிக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் முடிவு வந்தது. அப்போது இந்த எக்ஸிட் போல் என்ன சொல்லுவீங்க, 2016 இப்படி ஒரு குழப்பி விட்டுச்சு. அதனால் எக்ஸிட் போல் வந்து நீங்கள் ஒரு வகையான இதை பார்ப்பாங்க. அன்றைக்கி மக்கள் நல கூட்டணி ஒவ்வொருத்தரும் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 18 26, 4 11, 17, 4, 7, 11, 2, 6. இதில் தந்தி டிவி ஓரளவுக்கு 111 ஏடிஎம்கே, இதில் 99ன்றது கரெக்டாக வந்துச்சு டிஎம்கேக்கு. 111ன்றது அவங்க அடிச்சு தூக்கிட்டாங்க, மீதிலாம் இழுபறின்னு கொடுத்துருப்பாங்கன்னு வச்சிங்களேன். அப்போ அந்த எக்ஸிட் போல வச்சுக்கிட்டுலாம் நம்ம வந்து நம்பிக்கிட்டு இதெல்லாம் இருப்பிட முடியாது. அன்றைக்கி 2016 நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பேன், பல இதில் பதிவு பண்ணியிருப்பேன். நான் என்னுடைய 2-3 நண்பர்கள் மட்டும் சண்டை போட்டோம், மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் டிஎம்கே தான் ஜெயிக்கணும். இப்போவும் அதே நிலமை தான் இருக்குது. இப்போவும் நான் சொல்கிறேன், விஜய் பிரிக்கிற வாக்குகள் என்டிஏக்கு சாதகமாக அமையும்னு. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். சாய்ஸ் வந்து எல்லா சைடுமே இருக்குது, எந்த சைடு வருதுன்றது 4ஆம் தேதி தெரிய போகுது. அதனால் எக்ஸிட் போல் வரல சொல்கிறது எல்லாம் உண்மைனா 2016 திமுக ஆட்சி அமைச்சிருக்கணும். அதனால் இது அப்படி அல்ல அப்படின்றது தான் என்னுடைய இது. பார்ப்போம். சரி, சூப்பர் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி சார். நான் பேசின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், ஹை பட்டன் கிளிக் பண்ணாதவங்க ஹை பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.